2026ஆம் ஆண்டு யார் யார் வெளிநாடு போக போகிறாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? முதன்மையான ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசராசிக்காரங்க ஃபாரின் போக போகிறீங்க இந்த வருஷம். சரிங்களா? ஃப்ளைட்டில் போகணும்னு ஒரு சில பேருக்கு கனவு இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைவேறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் நிறைவேறும். இந்த வருஷம் உங்கள் ஆசை கனவு நிறைவேற போகுது. வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, இல்லைன்னா யாரோ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறக்காவோ, பிஸ்னஸ் விஷயமாவோ இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. குரு பார்க்கறதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் அல்லது வெளிநாடு. சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி தான் வரும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போதுங்க. அருமையான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு போக போகிறீங்க மேசராசிக்காரங்க, பயன்படுத்திக்கிங்க. தனுசு ராசி சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்த்துருவார். ஏன்னா 8, 12 தான் வெளிநாட்டுக்கு உண்டான இடம். 8ங்கிறது மறைஞ்சு வாழ்றது, 12ஆம் இடங்கிறது அயல்நாட்டு பயணம், வெளிநாட்டு. அப்போ இந்த வருஷம் மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டு வாய்ப்பு கைக்கூடி வரும். ஃபாரின் போக போகிறீங்க. அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே அதில் மாற்றமே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசின்னு சொல்லிடலாம். ஆனால் கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கே உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து அவர் 12ஆம் இடத்தை கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஃபாரின் ட்ரிப் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். நான் சொன்ன ராசியெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி தான். ஃபாரின் போங்க. உங்கள் லைஃபவே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மாறப்போகுது. வெற்றி மட்டும் பார்க்க போகிறீங்க. சக்ஸஸ் தான் உங்களுக்கு.